சிஏ இன்டர் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா நான் நினச்ச பசங்கள்லேயே சில பேர் வந்துட்டு குரூப் ஒன்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. அண்ட் ரொம்ப வருத்தம் என்னன்னா, எனக்கு வந்து லால நான் எதிர்பார்த்த மார்க்கோட பாஸ் ஆன பசங்களே ரொம்ப கம்மி மார்க் வாங்கியிருக்காங்க. நான் நிறைய பேர் 60+ எதிர்பார்த்தேன். ரொம்ப கம்மி பேர் தான் 60+ வாங்கியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருக்காங்க 60+. மிச்சவங்க எல்லாருமே 40 to 50 தான். ஸோ குரூப் ஒன் பாஸ் ஆன பசங்க கூட ஓஹோன்னா மார்க்லாம் எடுத்து பாஸ் பண்ற மாதிரி தெரியல. அண்ட் ரெண்டு குரூப்பும் எழுதின பசங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 3 பேர் தான் வந்து 380 அப்படி சொல்றாங்க. ஐ திங்க் அபிநயா சொன்னா நினைக்கிறேன், அப்புறம் திவ்யா சொன்னா நினைக்கிறேன் 380 சொன்னா நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராடினரி மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதிரி நிறைய பேர் மார்க் எடுக்கல. பாஸ் ஆனா கூட எனக்கு வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஃபெயில் ஆன பசங்களுக்கு எஸ் ஃபெயில்னு சொல்ல முடியாது, ஆனால் நீங்க எல்லாம் நல்லா படிச்ச பசங்க தான். எனக்கு தெரியுமா, எனக்கு வந்து ஜான் 25 இன்டர் பேட்ச் ரொம்பவே பிடிக்கும். பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் இந்த பேட்ச். பிகாஸ் இந்த பேட்ச்ல நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. சி நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபெயில் ஆனா நம்ம 3 பாஸ் பண்ண வச்சிடலாம். ஓகேவா? என்ன ஒரு மேட்டர் ஆஃப் டைம், ஒரு 3 மாசம் எக்ஸ்ட்ரா 2 மாசம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி. ஸோ ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமனா எனக்கு அந்த பேட்சே பிடிக்காது. ஓகே, இந்த பேட்ச் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண பேட்ச். ஃபெயில் ஆகுறதுன்றது 2 ரீசனால இருக்கும். ஒன்று, எனக்கு எக்ஸாம் ஃபியர் வந்துருச்சு. அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் போகும்போது என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கல. ஸோ எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் அதுலேயும் ஒரு மாதிரி ஒரு மைண்ட் இதாயிடும். கொஞ்சம் பேப்பர் ஈஸி தான், நான் பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்லா அப்படின்னு ஒரு ஃபீல்லையே இருப்பீங்க அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு. அதுக்கப்புறம் லா நல்லா எழுதினாலும் ஐசிஐல மார்க் கொடுக்கல லாக்கு. சார் எப்படி இருக்கு பாரு, அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் பேப்பர் ஈஸி நான் சொதப்பிட்டேன், லா எக்ஸாம் நான் நல்லா எழுதினேன் ஆனா ஐசிஐ மார்க் கொடுக்கல, டேக்ஸ் ரெண்டுமே கலந்து கொஞ்சம். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்பவுமே நான் சொல்லுவேன். நான் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், நான் 3 தடவை மீட்டிங் நடத்தினேன். இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள், குரூப் 2 எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள், அதுக்கப்புறம் 2 குரூப்பும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வரதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் 3 மீட்டிங் நடத்தினேன். 3 மீட்டிங்குமே நான் சொன்னது என்னன்னா, ரிசல்ட்டை கண்ணில் பாஸ்ன்னு பாக்குற வரைக்கும் நீ பாஸ் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, டேக்ஸ் மொத்தமா மாறிடுச்சு. அதனால நீங்க என்ன பண்ணணும், தயவு செய்து டேக்ஸை படிக்க ஆரம்பிங்க. புது புக்கை டவுன்லோட் பண்ணி இல்லைன்னா புக்கே ஆர்டர் பண்ணி டேக்ஸை படிக்க ஆரம்பிங்க. என்ன இல்ல கொடுமை என்னன்னா, ஃபர்ஸ்ட் குரூப் பாஸ் பண்ண விஜயன் டேக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் டெஸ்ட் எழுதி காமிச்சிட்டு இருக்கான். இந்த லாஸ்ட் ஒரு 10 நாளா அவன் புக்கே வாங்கிட்டான். அவன் ஃபர்ஸ்ட் குரூப்பே பாஸ் பண்ணிட்டான் இப்போ. அதாவது அவன் நம்புறான் சார் சொல்றது கரெக்ட், 50% தான் நம்ம பாஸ் பண்றது வாய்ப்பு இருக்குது, 50% வாய்ப்பு இல்ல. ஸோ நம்ம புது புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிக்கணும்ன்றத பாஸ் பண்ண பையன் நம்புறான். நான் சொல்ற வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங்ன்றத. ஓகே, இப்போ அவனுக்கு அது தேவையில்லை. இப்போ வந்து ஹி கேன் கான்சன்ட்ரேட் ஒன்லி அந்த 2 சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்? இப்போ செகண்ட் குரூப்ல கூட அவன் காஸ்டிங் எக்ஸம்ஷன் வெறும் 2 சப்ஜெக்ட் தான் அவன் படிக்கணும். கண்டிப்பா அவன் 2 சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் எடுத்தே பாஸ் பண்ணுவான். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஐ வில் மேக் ஹிம் பாஸ். அவன் நான் ஆடிட்டிங்ல அவனை எக்ஸம்ஷன் எடுத்து கூட நான் பாஸ் பண்ண வைப்பேன். எனக்கு தெரியும் விஜயனை பத்தி, நான் பொறுப்பு அதுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்மூடி நம்பணும். சார் கிருஷ்ணா சார் சொல்றாரா, அந்த மனுஷனுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 12 வருஷம் 13 வருஷமா கிளாஸ் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 15 வருஷம் ஃபீல்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவருக்கு தெரியும் இதுல என்ன பிரச்சனை இருக்கும், இது என்ன வரும் என்ன வராது. என்னோட கணிப்பு ராங்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு. ஓகே, எப்படின்னா நீங்க எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க தான். நான் வந்து உங்களை நல்லா படிக்காத பசங்கன்னு நம்ம கிளாஸ்ல விரல் விட்டே நேரலாம், அந்த மாதிரி தான். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நல்லா படிக்கலன்னு சொன்னா, நான் ஓப்பனா சொன்னா இந்த மஞ்சுநாத் நல்லா படிக்கலன்னு சொல்லலாம், ஜுமனா ஹாசின் நல்லா படிக்கலன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் நல்லா படிக்காம ஃபெயில் ஆனது. ஓகே, விக்னேஷ் 6 இந்த மாதிரி நல்லா படிக்கல அப்படின்னு நான் சொல்றது. மிச்சம் எல்லாம் இப்போ உமா சூப்பரா படிப்பா, எலினா நல்லா படிப்பா, சமீனா நல்லா படிப்பா, இந்த ஸ்ரீனிவாசன் நல்லா படிப்பான், யோகலட்சுமி நல்லா படிப்பா, பிரியதர்ஷினி படிப்பா, ஸ்ரீநிதி நல்லாவே படிப்பா, சூர்யா நல்லா படிப்பா, சுஜிதா சூப்பரா படிப்பா. ஓகே, அப்ப மதுமிதா நல்லா படிப்பா. ஸோ அப்போ எனக்கு நான் இப்ப கண்ணில் பார்த்த மூஞ்சி சொல்றேன். இப்ப நான் என் கண்ணில் எனக்கு இப்ப 25 பேர் கண்ணில் தெரியுறீங்க, அதுல இருந்து நான் கடகடன்னு சொல்றேன். சி நல்லா படிச்சும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிஏல. நீங்க படிக்காமலாம் ஃபெயில் ஆகல, உண்மையா சொல்றேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களெல்லாம். ஆனாலும் இதெல்லாம் நம்ம கையில கிடையாது. சரியா? இதெல்லாம் வந்து நடக்கிறபடி தான் நடக்கும். இது அப்படிதான். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை நம்ம கொடுக்கலன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுமா. ஐசிஐ என்ன ஃபெயில் பண்ணிடுச்சு, ஐசிஐ உன்னை யாரு, நீ எல்லாம் யார் ஐசிஐ பழி வாங்கிறதுக்கு? நீ எல்லாம் ஒரு தூசி. ஓகே, அந்த கடல்ல நம்மலாம் ஒரு துளி. ஸோ அதனால உன் பேரை பார்த்து உங்களெல்லாம் பார்த்து கரெக்ஷன் பண்ணுறதுலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா பரவாயில்ல. ஓகே, அக்ரிகேட்லயும் போச்சு, ஒரு சப்ஜெக்ட்டும் போச்சு ஒரு குரூப்ல அப்படின்னும் போது, ஒரு சப்ஜெக்ட் கூட எக்ஸாம்ஷன் எடுக்கல பாரு, எனக்கு அதான் வருத்தம். ஒரு குரூப் எழுதுறேன்னா நீ சப்ஜெக்ட்ல எக்ஸாம்ஷன் எடுக்காம அந்த குரூப் பாஸ் பண்றதை பத்தி நினைக்கவே கூடாது. அது எப்படி எல்லா சப்ஜெக்ட்லயும் 50 மார்க் வாங்குவியா நீ? ஒரு சப்ஜெக்ட்ல கூடும், ஒரு சப்ஜெக்ட்ல குறையும். அப்போ ஒரு சப்ஜெக்ட் நீ எக்ஸாம்ஷன் எடுக்க ட்ரை பண்ணணும். ஒரு குரூப்லயும் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் எடுக்கணும். இந்த குரூப்ல ஒரு சப்ஜெக்ட், அந்த குரூப்ல ஒரு சப்ஜெக்ட். அக்கௌண்ட்ஸ்ல மெயினா எக்ஸாம்ஷன் எடுக்க ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ், செகண்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் காஸ்டிங்.
ஏன்னா இது ரெண்டுத்துல தான் மார்க்கை குறைக்க முடியாது. இப்போ லாலாம் நீ சொல்ற எல்லாரும் சொல்றீங்கல்ல, லால எப்படி குறைஞ்சதுனே தெரியல சார் அப்படின்றீங்கல்ல, அது அப்படிதான். தியரி பேப்பர் அப்படிதான். டாக்ஸ்ல நீ 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 சொல்ற மார்க் கிட்டத்தட்ட வாங்கிடலாம். நீ 50 தான் எதிர்பார்த்தனா கிட்டத்தட்ட 50 வந்துடும். ஆனா நீ லால 70 எதிர்பார்த்தா கூட உனக்கு 45 கூட போட முடியும் அவங்களால. இன்னும் கூட குறைச்சிருக்கலாம். எம்சிக்யூல மார்க் வந்திருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன். விஜயன் வந்து 40 to 50 தான் எடுத்திருக்கான். அந்த 40 to 50 அவன் எடுத்த மார்க்ல எம்சிக்யூல எனக்கு தெரிஞ்ச அவன் 28 மார்க் எடுத்திருப்பான். ஓகே, டிஸ்கிரிப்டிவ்ல மார்க்கே போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க போடுறது தானடா மார்க். நீ 2 மார்க் போட்டா என்னன்னு போய் கேள்வி கேட்க முடியும்? யார் காலத்தை பிடிச்சி கேள்வி கேட்க முடியும்? சோ நீ எக்ஸாம்ஷன் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல அக்கௌண்ட்ஸும் செகண்ட் குரூப்ல காஸ்டிங்கும் இதுதான் உனக்கு முடியும். ஏன் சார் எஃப்எம்எஸ்எம்ல முடியாதான்னு கேட்டா, அதுல எஸ்எம் இருக்குல்ல, அதுல ஒரு தியரி போர்ஷன் இருக்குல்ல. எஃப்எம்ல நீ நீ எதிர்பார்க்குற மார்க் வந்துடும். ஆனா பிரச்சனை என்னன்னா எஃப்எம்எஸ்எம்ன்றது லென்த்தியான சப்ஜெக்ட். அதுல 100 மார்க் நீ முடிக்கிறதே குதிரை கொம்பு. முடிக்கவே முடியாது 100 மார்க். ஓகே, 85 மார்க் தான் எக்ஸாம் எழுத முடியும். 85 மார்க்ல நீ எஃப்எம் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், ஒருவேளை பேப்பர் ஈஸியா இருந்ததுன்னா நீ பொழைச்சிட்ட. ஒருவேளை எஃப்எம் பேப்பர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து அதுல ஒரு 30 மார்க் தான் எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எஸ்எம்ல நீ என்னதான் முக்கிய எழுதினாலும் ஒரு 25 மார்க் தான் எக்ஸாம் நல்லா வடியும். ஸோ அப்போ இங்க ஒரு 30, இங்க ஒரு 25, 55 மார்க். 55 தான் உன்னால எடுக்க முடியும் எஃப்எம்எஸ்எம்ல பொறுத்த வரைக்கும். நான் சொல்றது நல்லா எழுதினாலுமே சொல்றேன். ஸோ 85 மார்க்ல 55 மார்க் வரும். 85 மார்க் நான் எக்ஸாம் எழுதுறேன், 55 மார்க் நான் வாங்குறேன் அப்படின்றான். அப்ப அதுல எக்ஸாம்ஸ் எடுக்கிறது கஷ்டம். எக்ஸாம்ஷன் ஷோர் ஷார்ட்டா எடுக்கிறது காஸ்டிங் தான். இது இது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, இந்த கணக்குன்றது என்னைக்குமே நான் சொல்ற கணக்கு தான். சி உன்னால லால எக்ஸாம்ஷன் எடுக்க முடியும், ஆனா அவங்க போட மாட்டாங்க. நீங்க எல்லாம் சூப்பரா படிப்பீங்களா? எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நல்லா படிப்பீங்க, உங்களை அச்சு கால் கிடையாது லாவல. ஆனா அவங்க போடுறது இல்ல. அவங்க வேணும்னே 2 மார்க் 1 மார்க் 1 மார்க் போடுவாங்க. நீ யாரை பிடிச்சி கேட்ப? கம்மி மார்க் போட்டா யாரை பிடிச்சி கேட்க முடியும்? கேட்கவே முடியாது. யூ பீப்புள். இப்ப நான் சொல்றேனே, ரொம்ப நல்லா எழுதினா கூட 70 மார்க் வந்தா பெரிய 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 விஷயம். இப்ப நீ காஸ்டிங்ல 80ன்றதெல்லாம் வாங்க முடியும். நம்ம பசங்களே எவ்வளவோ பேர் காஸ்டிங்ல இப்ப 70 to 80 வாங்கியிருப்பாங்க. நான் ஓப்பனா சொல்றேன். இப்ப மார்க்கை பாத்தீங்கன்னா தெரியும், குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கை பாருங்க தெரியும். நிறைய பேர் காஸ்டிங்ல 70 to 80 வாங்கியிருப்பாங்க. ஆனா மற்ற சபைக்கு அந்த மார்க் வந்திருக்காது. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்ல 70 to 80 வாங்க முடியும். ஏன்னா நீ எழுதினா மார்க் போட்டே ஆகணும். 1 + 1 = 2. 2 தான் கரெக்ட் ஆன்சர்னா 2க்கு மார்க் போட்டே ஆகணும். குறைக்க முடியாது. ஒர்க்கிங் நோட்டோ கால்குலேஷனாலேயோ குறைக்கலாம். ஒர்க்கிங் நோட் எழுதாம நீ ஆன்சர் போடுறேன்னா குறைக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் ஒர்க்கிங் நோட் நல்லா போடுவீங்க. ஸோ உங்களோட வீக் பாயிண்ட் அப்படின்றது டேக்ஸ் தான். நான் எப்பயுமே தான் சொல்லுவேன், டேக்ஸ் தான் நம்ம பசங்களுக்கான வீக் பாயிண்ட். அது நம்ம பசங்களும் இல்லை, இன்டர் படிக்கிற அத்தனை பசங்களுக்கும் டேக்ஸ் தான் வீக் பாயிண்ட். டேக்ஸ் நல்லா படிங்க. எதிர்பார்க்காத கொஸ்டின்ஸ் தான் வரும் டேக்ஸ்ல. அதுல கிளாரிபிகேட்டரி நோட்னு ஒன்று போட்டுருவான் பாரு, அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீ அதெல்லாம் படிக்க மாட்டீங்க. இது வரும் இது வராது, இது பாஸ்ட் எக்ஸாம்ல வந்திருக்கு. பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் டேக்ஸ்க்கு வராது. ஓகேவா? அதாவது அப்படியே கேட்க மாட்டாங்க. மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணி இந்த கொஸ்டின் இருந்து ஒரு பார்ட், அந்த கொஸ்டின் இருந்து ஒரு பார்ட்னு எங்கே இந்த கொஸ்டின் எடுத்திருக்கானே தெரியாது. டீச்சர் சொல்லுவான், இது இங்கே எடுத்திருக்கான், அது அங்கே எடுத்திருக்கான்ட்டு. அது டீச்சருக்கு ஈஸி. பட் ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, எப்பா என்னையா கொஸ்டின் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். இது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, இது எப்பவுமே இப்படிதான் இருக்கும். எக்ஸாம் ஹால்ல நிறைய புது கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்க நீங்க டாக்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால ஐசிஐ புக்கை, ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் படிச்சுட்டு போயிடணும். சரியா? அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ஆர்டிவி பார்க்கணும், எம்டிவி பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சூப்பர் மார்க் வாங்க முடியுமா அப்படின்றது டாக்ஸ்ல கஷ்டம். வாங்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அக்கௌண்ட்ஸ் அளவுக்கு டாக்ஸ்ல ஸ்கோர் பண்றது கஷ்டம். பாஸ் ஆயிடலாம், 40 50 மார்க்ஸ் எடுக்கலாம். ஆனா 70 மார்க்ஸ் எடுக்க முடியுமா, 80 மார்க்ஸ் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கணும். இருந்ததுன்னா சந்தோஷம். ஆனா கேக் வாக்க விட்டுட்டு ஏன் கஷ்டமான இதுக்கு போகணும்? அக்கௌண்ட்ஸ்ன்றது கேக் வாக். அதுல போடுற எஃபர்ட் இதுல போட்ட எக்ஸம்ஷன். புரியுதா? லா உங்களுக்கு எல்லாம் நல்லா வரும். அதனால விட்டுறாதீங்க. லா வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸை குறைச்சிக்கோங்க படிக்கிறத, ஆனா விட்டுறாதீங்க. ஓகே, திருப்பி டெய்லி ஒரு சாப்டர் ஒரு நாளைக்கு வச்சு சாப்டர் வச்சு எழுதுங்க. லாவை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் டெய்லி 6 ஹவர்ஸ் படிங்க. ஈச் டே 6 ஹவர்ஸ் படிக்கணும் டாக்ஸ். அக்கௌண்ட்ஸ் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் படிங்க. சரியா? லா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் படிங்க. ஓகே, அப்பதான் ஒரு நாளைக்கு நீங்க 10ல இருந்து 12 மணி நேரம் படிக்க முடியும். டெய்லி 3 சப்ஜெக்ட்டுமே படிக்க ட்ரை பண்ணுங்க. காலையில ஏஞ்சதுல இருந்து 6 o'clock எழுதுக்கிறியா, 6:30 படிக்க உட்காரு. 12:30 மணி வரைக்கும் டாக்ஸ் படி.
ஒரு ஹாஃப் அன் அவர் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் எடுத்துக்கோ. ஓகே, அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் 6:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் படிச்சுட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், திருப்பி படிக்க ஆரம்பி. ஒரு 12:30 1 மணி வரைக்கும் படி, அதோட முடிச்சுக்கோ டாக்ஸை. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் ஆரம்பி. ஓகே, ஒரு 6 மணி வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் படி. ஓகே, 2 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 2 மணியோ 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 6 மணி வரைக்கும் படி அக்கௌண்ட்ஸை. படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கோ. ஓகே, ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் எடுத்துக்கோ. திருப்பி உட்காரு, லா படி. லா ஒரு 2 மணி நேரம் படிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் படிச்சுட்டு ஒரு பிரேக் எடு. டின்னர் சாப்பிடு. டின்னர் சாப்பிட்டுட்டு இந்த 3 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல டெஸ்ட் எடு. சாப்டர் வைஸ் டெஸ்ட் எடுத்து எழுது. சரியா? என்னதை படிச்சிருக்கோ அதை வச்சு சாப்டர் வைஸ் டெஸ்ட் ஒன்று எழுது. இது இப்படிதான் நீ படிச்சாகணும். இந்த தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதிலாம் பிரோஜனம் கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், 100 மார்க்ஸ் டெஸ்ட் நிறைய எழுதுவேன், எக்காச்சக்கமா எழுதியாச்சு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 தடவை எழுதியாச்சு 100 மார்க்ஸ் டெஸ்ட். ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நானே கடைசி 2 மாசத்துல 3 தடவை வச்சேன். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் முடிக்க நம்ம டெஸ்ட் எழுதியிருப்போம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 5 தடவை எழுதியிருப்போம். நிறைய சப்ஜெக்ட் 5 தடவை எழுதியிருப்போம், சில சப்ஜெக்ட் 3 தடவை 4 தடவை எழுதியிருப்போம். இட்ஸ் நாட் அபவுட் 100 மார்க்ஸ் டெஸ்ட், இட்ஸ் அபவுட் யுவர் கான்ஃபிடன்ஸ். நான் ரிப்பீட் சொல்லுவேன், டெஸ்ட் எதுன்னு சொல்லுவீங்க, டெஸ்ட்லாம் இங்கே விஷயம் கிடையாது, இங்கே உங்க கான்ஃபிடன்ஸ் தான் விஷயம். எக்ஸாம்ல போய் என்ன கிழிக்கிறேன் பாருன்ற மாதிரி தான். ஸோ ஹியர் யூ ஹாவ் டு கோ வித் அட்மோஸ்ட் கான்ஃபிடன்ஸ். எனக்கு தெரியாத ஒன்று இருக்காதுடா எக்ஸாம்ல, அப்படி இருந்தாலும் நான் பார்த்துடுறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். 1% கூட பயப்படக்கூடாது. பயந்தா சொதப்பிடுவீங்க. எனக்கு நான் எப்பவுமே சொல்றது தான், டாப்பர்ஸ் கூட நான் தான் சொல்லுவேன், நீ என்னதான் என் கிளாஸ்ல சூப்பரா படி, என்னதான் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கு, எக்ஸாம்ல போனா அது ஸ்பெஷல் ஸ்கில். அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீ உட்கார்றதுக்கே அது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில். இங்க நீ கயட்டுறதெல்லாம் வந்து என்கிட்ட பாராட்டு வேணா வாங்கிக்கலாம், நான் கொடுக்குற அவார்டுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. அங்க போனா அங்க ஒரு கொம்பு முளைக்கணும். சில பேருக்கு இங்க கொம்பு முளைக்குது, அங்க போனா வெட்டி விட்டுறாங்க. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும், இங்க பயந்து 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 படிக்கணும், அங்க போனா கொம்பு முளைக்கணும். நீ முட்டுற முட்டுல சூப்பரா முட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆப்போசிட்டா இருக்கணும். ஆனா எல்லாருக்கும் ரிவர்ஸா நடக்குது, அங்க போய் சுத்தப்படுறீங்க. சரி, நான் ஓப்பனா சொன்னா, நான் மார்க் எக்ஸாம்ல பாஸே ஆனது இல்லை. ஆனா என் மெயின் எக்ஸாம் எல்லாமே நான் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்குமே பயப்படுறது தான், என் மார்க் டெஸ்ட் நினைச்சேன்னா எனக்கு பயம் வந்துடும். ஐயோ, நான்லாம் ஃபைனல்ல எஸ்எஃப்எம்ல 23 மார்க் என்னோட மார்க் டெஸ்ட்ல. ஓகே, இத்தனைக்கும் அப்பெல்லாம் வந்து கிளாஸ் போற இடத்துல மார்க் டெஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க. கிளாஸ் போற இடத்துல கிளாஸ் போட்டு அமுச்சு விட்ருவாங்க, அவ்வளவுதான். இதான் கிளாஸ் முடிச்சு, நீ தான் லாஸ்ட் டே அமுச்சு விட்ருவாங்க, அவ்வளவுதான், முடிச்சு. நம்ம எங்கேயாவது யாரையாவது பிடிச்சி எங்கேயாவது யாராவது ஒருத்தர் மார்க் டெஸ்ட் நடத்துவாங்க, அவங்க கிட்ட போய் நம்ம மார்க் டெஸ்ட் எழுதணும். ஓகே, அப்படிதான் வழக்கமே தவிர இப்போ என்ன மாதிரிலாம் வந்து சான்ஸே கிடையாது. ஓகே, இன்னைக்குமே கிட்டத்தட்ட எல்லாமே அப்படிதான் நடக்குது. ரொம்ப ரொம்ப ரேரு அங்கேயே டெஸ்ட் வச்சு அங்கேயே மார்க் கொடுத்து எவ்வளவு பேர் இந்த ஸ்கூல் மாதிரி நான் நடத்துறதெல்லாம் எண்ணிரலாம் விரல விட்டு. ஆனா கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும், நான் பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் ரூடா இருக்கலாம். ஏன்னா பாரு, இந்த மூஞ்சியெல்லாம் இப்ப நான் பார்க்கணுமே, நீங்க என்ன இந்த இந்த மீட்டிங் நீங்க என்ன பார்க்கணுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்ப நீங்க மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மீட்டிங் வந்திருக்கீங்க. எனக்கு இதுவே பிடிக்கல. நான் உங்களை வந்து கங்க்ராச்சுலேஷன் ஒரு மீட்டிங் வச்சு மீட் பண்ணணும்னு நினைச்ச மூஞ்சிங்க இதெல்லாம். இப்ப ரிப்பீட்டர்ஸ் மீட்டிங் வந்து கேக்குதாடா? இன்டர்நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே, சி இப்போ ஃபெயில் ஆனாவோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். நான் இப்ப 2 குரூப் எழுதட்டுமா, ஒரு குரூப் எழுதட்டுமா? இது ஒரு பெரிய தலைவலி. ஒரு குரூப் பாஸ் பண்ணியிருந்தா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது, தைரியமா எழுதிடலாம். இப்போ ஒரு குரூப் கூட பாஸ் பண்ணல அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. இப்போ உமா வந்து அந்த கேட்டகரியில வருவா, எலினா அந்த கேட்டகரியில வருவா, மதுமிதா அந்த கேட்டகரியில வருவா. சார், நான் இப்போ என்னதான் சார் பண்றதுன்ற கேட்டகரி. எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்றத நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா இப்ப 2 குரூப் எழுத போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 நாளைக்கு மேல கிடையாது படிக்கிறதுக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 நாள் தான் டைம் படிக்கிறதுக்கு. ஆனா ஒரு குரூப் மட்டும் தான் எழுத போறோம்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 8 நாள் 10 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் லைக் நோ, உங்களோட ப்ராக்டிக்கலா யோசிக்கணும். நீங்க நீங்க ஒரு வெறியில யோசிப்பீங்க. இப்போ எப்பவுமே ஒரு வெறி என்ன, அப்படியே ஒரு வெறி வரும். ப்ராக்டிக்கலா யோசிக்கணும். எந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் எழுத போறேன். இப்போ நீ எக்ஸாம் எழுதினியா, அது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா எழுதின, இந்த கான்ஃபிடன்ஸ் உனக்கு அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு இருக்குமா? அதே லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குமா, இல்லைன்னா கான்ஃபிடன்ஸ் கூடுமா?
இல்லைன்னா டிப்ரெஷனுக்கு போயிடுவியா? இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுலேருந்து மீண்டு வரதுக்கு எவ்வளோ நாள்? ஏன்னா இப்பவே படிக்க ஆரம்பிக்கணும்னா நீ அப்ப மாதிரி படிப்பியா, இல்லைன்னா கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணுவியா? திருப்பி அந்த மாதிரி பழைய ஆளா பாக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இதெல்லாம் நீங்க யோசிச்சுக்கோங்க. அந்த நாட்களை கழிங்க, அந்த ஹவர்ஸை கழிங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. எஸ், நான் 2 குரூப்பும் போவேன். இப்போ அப்ப தப்பு கிடையாது. அண்ட் ஒரு 9th அன்னைக்கு யூ ஆல் ரெஜிஸ்டர் ஃபார் எக்ஸாமினேஷன். ஓகே, 9th 10th. ஓகே, அதுக்குள்ள யூ ரெஜிஸ்டர் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். என்னைக்கு வருஷங்க? 9th 10th 12th 3 நாள் இருக்கு. ஓகே, அந்த நாளுக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க எக்ஸாமுக்கு. ஹேங்கி பேங்கியா டெசிஷன் எடுக்காதீங்க. ரொம்ப யோசிச்சு தெளிவா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நான் 2 குரூப் எழுதினா என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், ஒரு குரூப் எழுதினா என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ். ஏன்னா எனக்கு என்ன பயம்னா டாக்ஸ் மாறிடுச்சு, நீ டாக்ஸ் படிக்கவே டைம் ஆகும். ஓகே, எனக்கு அதுதான் யோசனையா இருக்கு என்னடான்ட்டு. நான் ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்துருந்தேன். ஓகே, டாக்ஸ் கிளாஸ் வாங்குறவங்க வாங்குங்கன்றலாம் ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தேன். 2 பேர் தான் அந்த ஆப்ஷன் எடுத்தாங்க. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எனக்கு கோவம் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள தான் வச்சுக்கணும். நான் வெளில கத்தக்கூடாது. ஏன்னா இப்போ நீ ஆல்ரெடி நீங்க புண்பட்டிருப்பீங்க. இப்போ நான் கத்தினா இன்னும் அழுகுதான் வரும் உங்களுக்கு. கெட் ரெடி, கான்ஃபிடென்ட்டா ஆகணும். திருப்பி பழைய கான்ஃபிடன்ஸ் வரணும். கொஞ்சம் டைம் ஆகும். அழுறதுன்னா அழுங்க. ஓகே, அழக்கூடாது எல்லாம் அசிங்கமா நினைப்பாங்கன்னா கிடையாது. உங்க வீட்டில் ஒரு ரூம்ல கதவை சாத்தின்னு ஒவ்வொன்று அழுதாலும் யாரும் கேட்க போறது இல்லை. இல்லையா, அம்மாக்கு எழுத அழுதாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களும் ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க அழுதீங்கன்னா அவங்களும் சேர்ந்து அழுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப 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 நார்மலான விஷயம். ஓகே, நான்லாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதிருக்கேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தனே எழுதிருக்கேன். காஸ்டிங் எக்ஸாம் நான் சொதப்பியிருக்கேன். எனக்கு இன்டர் பத்தி நான் ஞாபகம் இல்லை, ஆனால் நான் ஃபைனல் அது எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. நான் வீட்டுக்கு வந்து அழுததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சொதப்பிட்டேமா. அதுக்கப்புறம் நான் பயங்கரமா கோவில் சுத்துவேன். அடுத்த எக்ஸாம் ரிசல்ட் வரைக்கும் நிறைய நாள் நான் கோவில் போயிருக்கேன். எப்படியாவது எனக்கு 40 மார்க் போட்டுரு. எனக்கு 2 சப்ஜெக்ட் தான் பயம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் காஸ்டிங்கும் ரொம்ப பயம். அந்த 2 சப்ஜெக்ட்ல பாஸ் போட்டீங்கன்னா நான் பாஸ் ஆயிடுவேன். எல்லா சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன், அந்த 2 சப்ஜெக்ட் ஆடிட்டிங் எக்ஸாம்ஷன் வாங்கல, பட் நல்ல மார்க். அந்த 2 சப்ஜெக்ட்ல மட்டும் தான் கம்மி மார்க், மிச்சம் எல்லா சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன். ஸோ அந்த மாதிரி லைக் நோ சி ஆண்டவனும் உனக்கு எப்போ ஹெல்ப் பண்ணுவான்? நீ 2 சப்ஜெக்ட்ல பெஸ்டா இருந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஹெல்ப் கேட்டீங்கன்னா ஆண்டவன் ஹெல்ப் பண்ணுவான். நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் ஹெல்ப் கேட்கக்கூடாது. உனக்கே கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஐயோ நான் எழுதினாலும் அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் போய் எழுதணும் எக்ஸாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராடினரியா படிக்கணும் 2 சப்ஜெக்ட். ஓகே, இப்போ நீ டாக்ஸ்க்கு மட்டும் போய் ஆண்டவன்ட்ட கேட்டீங்கன்னா டாக்ஸ் பாஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நிறைய பேர் வந்து டாக்ஸ் ரொம்ப சொதப்பிருப்பீங்க, ஆனாலும் நிறைய பேர் பாஸ் மார்க் வாங்கிட்டாங்க டாக்ஸ்ல. அதே மாதிரி நிறைய பேர் ஆடிட்டிங் ரொம்ப சொதப்பிருப்பாங்க, ஆனால் ஆடிட்டிங்ல பாஸ் மார்க் வாங்கிட்டாங்க. எல்லாரும் சொல்றது என்ன, ஆடிட்டிங்லாம் தொடவே முடியல பேப்பரை, அப்படிலாம் இல்லையே. நீ வந்து சூப்பர் நினைச்ச பேப்பர்ல சொதப்பி மார்க் வாங்கியிருக்க மாட்டேன், ஆனா ஆடிட்டிங்ல அதோட நல்ல மார்க் வாங்கியிருப்பேன். நீயே 40 தான் நினைச்சிருப்ப, ஆனா உனக்கு 46 மார்க் வந்திருக்கும். ஆனா சம்டைம்ஸ் நீ வேற ஏதாவது பேப்பர்ல சூப்பர் நினைச்சிருப்ப, ஆனா அந்த மார்க் வந்திருக்காது உனக்கு. ஸோ அதெல்லாம் எதுவுமே நம்ம கையில கிடையாது. நம்ம நல்லா எழுதணும், நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும், நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இது மட்டும் தான் நம்ம கையில இருக்குது. மார்க்லாம் நம்ம கையில கிடையாது. நல்லா உங்களுக்காக எல்லாரும் வேண்டிக்க சொல்லுங்க. உங்க குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்கணும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி, சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் வேண்டிக்கணும். நீங்க பாதி பேர் என்னன்னா சொந்தக்காரங்க கிட்ட சொல்ல கூட மாட்டாங்க படிக்கிறேன்ட்டு. ஐயோ அவங்க கண்ணு வச்சிருவாங்க, அவங்க பொறாம போட்டுருவாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி படிக்கிறேன் எனக்காக வேண்டிக்கங்க நீங்க எவ்வளவு தடவை கேட்டிருப்பீங்க? எவ்வளவு தடவை உங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்க? உங்க அப்பா அம்மா காலிலே விட மாட்டீங்க நீங்க எல்லாம். ஜம்பம் பிடிச்சாங்க ஆளுங்க நீங்க எல்லாம். நான்லாம் டெய்லி எங்க அப்பா அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம். சி இப்ப சில பேர்லாம் பாத்துருக்கேன் 148ல ஃபெயில் ஆயிருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ். 148 ஐ திங்க் எலினாவும் மதுமிதாவும் நினைக்கிறேன், 2 பேரோட மார்க் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். 147 148. ஏன் 3 மார்க் வந்தா பாஸ் ஆயிருக்க மாட்டாங்களா? ஏன் ஃபெயில் ஆனாங்க? லக் இல்ல. லக் எப்படி வரும்? பிளஸ்ஸிங்ஸ் இருந்தா தான் லக் வரும். அதுக்காக பிளஸ்ஸிங்ஸ் இல்லைன்னு சொல்ல வரல, பத்தல. 2 குரூப்புமே 147 148. வருத்தமா இருந்தது பேப்பர் பார்க்கும்போது, ஐயோ அப்படின்னு இருந்தது. எனக்கே வருத்தமா இருந்தது, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சோ கிட்டக்க எல்லா சப்ஜெக்டும் பாஸ்ரா அப்படின்ற மாதிரி இருக்குமா? திருப்பி அந்த கான்பிடன்ஸ் வரதுக்கே டைம் ஆகும்ல. யோசிச்சு பாரு, நீங்க 1 நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் படிக்கல, 11 மாசம் படிச்சிருக்கீங்க நீங்க. போன பிப்ரவரியில மாசம் ஆரம்பிச்சு இந்த ஜனவரியில எக்ஸாம் எழுதிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் திருப்பி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. இவ்வளவு டைம் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப பிராயச்சித்தை தான் தேடணும் நீங்க. 2 மாசத்துல எப்படி இவ்வளவு நாள் முடிக்க முடியும்? இவ்வளவு படிச்சதை முடிக்க முடியும்?
ஒரு புக் எடுத்து புரட்டுறதுக்கே டைம் ஆயிடாதா? நீ என்ன சிட்டி ரோபோ 2 நாள்ல முடிக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் என்னதான் படிச்சிருந்தாலுமே சொல்றேன், என்னதான் நீ படிச்சு போயேன், நான் நல்லா படிச்சிருக்கேன் சார், எனக்கு தட்டுன்னு பார்த்தா வந்துடும் சார். 6 டேஸ் குறைஞ்சி ஒரு சப்ஜெக்ட் தரவு பண்ணவே முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். நான் சொல்றேன் 5 to 6 days ஆகும் ஒரு சப்ஜெக்ட் தரவு பண்றதுக்கு. அதுவும் டாக்ஸ்னா 8 days ஆனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இட்ஸ் டஃப். ஐ நோ. வி ஹாவ் டு அக்செப்ட் தட். நம்ம வந்து அப் டு த மார்க் இல்ல, நம்ம ரெடி ஆகணும். அழுதுனா அழுதுக்கோ, 2 நாள் உட்காந்து அழுதுக்கோ, தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நீ ரெடி ஆகணும். பாஸ் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. நான் மற்ற பேட்ச்லாம் சொல்லவே மாட்டேன். இந்த பேட்சுக்கு எக்ஸ்ட்ராடினரி பாசிபிலிட்டி இருக்குது பாஸ் பண்றதுக்கு. நான் ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க. எனக்கு இது பெட் பேட்ச்னே நான் சொல்லுவேன். நான் நிறைய தடவை யூடியூப்ல சொல்லியிருக்கேன், இது என்னோட பெட் பேட்ச். ஓகே. ஆனா எஸ், வருத்தமா தான் இருக்குது ஃபெயில் ஆனதுக்கு. கொண்டு வந்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, வந்துடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுங்க. ஓகே, வீட்டில் இருக்க அத்தனை பேர்ட்டையும் சப்போர்ட் கேளுங்க, எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. இதை பத்தி திருப்பி திரும்பி பேச தேவையில்ல, நம்ம இன்னையோட பேசி முடிச்சுக்கலாம். இதை பத்தி யோசிக்க தேவையில்ல, பேச தேவையில்ல, ஆகிற காரியத்தை பார்க்கலாம், கொண்டு வரலாம். ஓகே. ஐ ஹாவ் அ ஸ்டூடெண்ட் கால் ரக்ஷனா. நம்ம கிளாஸ்ல இப்ப நம்ம தனியா பாக்குறோமே, அதே மாதிரி எனக்கு மே 24ல ரக்ஷனான்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா. நான் தனியா கூட கூட எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு உன்னை பார்க்கும்போது ரக்ஷனா மாதிரியே இருக்குது. ஆனா பிரச்சனை என்ன, ரக்ஷனா எக்ஸாம்னா பயந்துருவா. அவள் ஐசிஐ எக்ஸாம்னா பயம் வந்துடும், அது ஏனே தெரியாது. ஓகே. அவள் ரேங்கே வாங்கியிருக்கக்கூடிய பொண்ணு, ஆனா அவள் ஃபெயில் ஆயிட்டா May 24 எக்ஸாம்ல. பட் அடுத்த எக்ஸாம்ல, செப்டம்பர் எக்ஸாம்ல, ஷி ரோட் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் பாஸ்ட். வெரி குட் மார்க்ஸ்ல ஷி பாஸ்ட். ஸோ யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்றது இங்க ரொம்ப நார்மல். சரியா? நான் சொல்றது ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்ம அசால்ட்டா நினைச்ச கூடாது. நீங்க நிறைய பேர் வந்து என்ன யூடியூப்ல கமெண்ட் பண்றாங்க, அதெல்லாம் கிடையாது, நான் கிளியர் பண்ணிட்டேன், நான் கிளியர் பண்றேன்ற மாதிரி சீன் போடுவாங்க. அவங்கள ஒன்றும் நம்ம போய் பார்க்க போறது இல்லை. நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு படிச்சே நம்ம ஃபெயில் ஆயிருக்கோம்னா அப்ப சிஏனா என்னன்றது நமக்கு தெரியும். ஒருத்தர் சொல்லுவான், நான் ஒண்ணுமே படிக்கல, நான் 154 மார்க் எடுத்தேன்னா சொல்லுவான். இங்க சீன்லாம் எக்கச்சக்க பேர் போடுவாங்க, அவங்க யாருன்னு நமக்கு தெரியுமா? அவங்க பிகாம் படிச்சுட்டு சும்மா கூட வந்து சிஏல மார்க் வாங்கினு கூட எழுதலாம் யூடியூப்ல, நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும், நம்ம பசங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ எலினான்ற பொண்ணுக்கு மதுவிதா எப்படி படிச்சான்னு தெரியும், மதுவிதான்ற பொண்ணுக்கு எலினா எப்படி படிச்சான்னு தெரியும். ஓகே, சுஜிதா எப்படி படிச்சா அப்படின்றது எனக்கு தெரியும். அவ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பா, கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் படிக்க வர்றதெல்லாம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குன்றது ஐ கேன் see தட். அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கும் பே ஆஃப் நடக்கலன்னும் போது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஓகே. சில பேர்லாம் கொழுப்பு. ஓகே, அதெல்லாம் நான் ஓப்பனா சொல்றேன், சில பேர்லாம் ஃபெயில் ஆனா கொழுப்பு. ஓகே. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ப்ரே பண்ண மாட்டேன், பட் ஐ வில் ப்ரே ஃபார் ஃபியூ பீப்புள். அது ஆனா நான் என்னால வெளில சொல்ல முடியாது. நான் அவங்கள்ட்ட பர்சனலா சொல்லுவேன், நான் வந்து உனக்காக ப்ரே பண்றேன். நான் உமாக்காக கண்டிப்பா ப்ரே பண்ணுவேன். உமாலாம் ஷீ இஸ் த கேண்டிடேட் டு பாஸ் இன்டர். அவ இன்டர் முடிச்சிருவா, கண்டிப்பா முடிச்சிருவா. எவ்வளவு டைம் ஆக போகுதுன்றதான் விஷயம். இப்ப மேலேயே முடிக்க போறாளா, மேல ஒரு குரூப் முடிச்சு செப்டம்பர் ஒரு குரூப் முடிக்க போறா, அதுதான் என்னோட ஒரே ஒரு பயமே தவிர. நிறைய பேர் நான் தெரியுமே, ரொம்ப நல்ல பசங்க, ரொம்ப நல்லா படிக்கிறீங்க, ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறீங்க. கடைசியில தான் பயமா இருக்குது. இப்ப எலினா வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டெஸ்ட் எழுதலன்னு நினைக்கிறேன், ஏதோ ஸ்கிப் பண்ணிட்டா. எலினாவும் மதுமிதாவும் லாஸ்ட் டெஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு கூட பயப்படக்கூடாது. ஏன் அந்த பயம் வருது? அந்த பர்சன்டேஜ் கூட பயப்படக்கூடாது சார். அது என்ன சார், 1% தானே சார். அதுதான் பிரச்சனை. நம்ம மேல நமக்கு அந்த கான்பிடன்ட் இருக்கணும், அது குறையவே கூடாது. அது என்ன, இது இன்னும் 2 நாள் இருக்குல்ல எக்ஸாமுக்கு, அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் இருக்குல்ல படிச்சு, அந்த மாதிரி யோசிக்கணும். அப்பவே நீங்க தோத்துட்டீங்க, அந்த அந்த எக்ஸாம் எழுதுறதுனாலே நீங்க தோத்துட்டீங்க. ஓகே. எனக்கு 1% கூட நீங்க குறைய கூடாது. இந்த அபிராமி அந்த இதுல சொல்லுவாங்க, அவர் வந்து 40 மாடியில இருந்து தள்ளி விட்டாங்க, ஏதோ சொல்லுவாங்க, தள்ளி போட்டாங்க. அவருக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு கீரல் விழுந்துச்சான். நீ வந்து அப்ப வந்து அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, அபிராமி என்னை காப்பாத்திடுவான்னு நினைச்சாராம். ஆனா ஒருவேளை அப்படின்னு அவர் யோசிச்சாராம். அது எப்படி அந்த ஒருவேளை நீ யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். நீ பாஸ் ஆயிருவேன்றதுல உனக்கு 100% கான்பிடன்ஸ் இருக்கணும். அந்த ஒருவேளை நீ யோசிக்க கூடாது. ஓகே. பயந்துடக்கூடாது. அந்த பயம் தான் நம்மளோட பிரச்சனையே. அதான் நான் சொல்றேன், நீ எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஒரு லாஸ்ட் 10 டேஸ்ல உனக்கு கும்பு முளைச்சிருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எக்ஸ்ட்ராடினரி கான்பிடன்ஸ்ல போகணும். ஒரு துளி பயம் இருக்கக்கூடாது. பயம்லாம் எப்போ இருக்கணும்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்கணும். கிட்டக்க வரும்போது மாறிடணும். இந்த திவ்யா இருக்கா பாரு, அவளுக்கு அது ஒண்ணு இருக்குது. நான் திவ்யாவை பார்த்துருக்கேன், ஃபவுண்டேஷன்லேயே நான் பார்த்துருக்கேன். கிளாஸ்ல ரொம்ப சாதாரணமா இருப்பான். எக்ஸாம் வந்துட்டா அவளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும் பாரு, அது எங்கேருந்து வரும்னே எனக்கு தெரியாது. அப்படி தன்யாக்கு ஆப்போசிட். தன்யா கிளாஸ்ல செம்ம கான்பிடண்டா இருப்பா, ஆனா அவளுக்கு எக்ஸாம்னு போனா ஏதோ ஒரு பயம் வரும். திவ்யா கிளாஸ்ல ரொம்ப சாதாரணமா இருப்பா, ஆனா எக்ஸ்ட்ராடினரி கான்பிடன்ஸ்ல அவள் எக்ஸாம் எழுதுவா. அது ஏன், நான் அவளை நான் பார்ப்பேன், எனக்கு தெரியும். எனக்கு நான் அப்ப கூட நான் அதை ஒரு தடவை சொல்லியிருப்பேன், திவ்யா பத்தி எனக்கு கவலை இல்லை, அவள் எக்ஸாம்ல சீன் செம்மையா எழுதிடுவான்னே நான் சொல்லியிருப்பேன் ஒரு மீட்டிங்ல. மார்க் கம்மியா இருக்கும்,
ஆனா நான் அந்த மீட்டிங்ல சொல்லியிருப்பேன், உனக்கு வந்து எக்ஸாம்னா நீ வேற லெவல்ல போயிடுவ திவ்யானே சொல்லுவேன் நான். எனக்கு அவ்வளவு தெரியும். சில பேருக்கு எக்ஸாம்னா ஒரு பயம் வரும். நான் சொல்றேன் அந்த எக்ஸாம் பயத்துக்கு ஓரமா வைங்க. இட்ஸ் ஜஸ்ட் அனதர் டேன்னு நினைச்சுக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் அனதர் டே இன் மை லைஃப். ஓகே, ஆல்ரெடி நான் 100 தடவை பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இது ஒன் மோர் அடிஷனல் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கணும். அங்க போயிட்டு ஐயோ அம்மா ஐயோ என் வாழ்க்கை இது அது இதெல்லாம் நினைக்கக்கூடாது. அது நினைச்சா போயிடும். இந்த தைரியத்தோட நீங்க எக்ஸாம் போய் அப்ரோச் பண்ணுங்க. இந்த அட்டெம்ப்ட் சி எனக்கு தான், நான் தான் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வைக்க போறேன், அது எல்லாம் ஓகே. அது ஐ வில் டெல் யூ த ஷெட்யூல். ஓகே, பட் 2 கை தட்டினாதான் சத்தம் வரும். ஓகே, நீயும் என் ஸ்பீடுக்கு ஓடணும். இப்போ நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குது, என் ஸ்பீடுக்கு ஓடணும். 5 நாள்ல ஒரு சப்ஜெக்டை முடிக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். புரிஞ்சுதா? ஸோ யார் யார் என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க, லைக் இன்னும் 2 குரூப் எழுத போறீங்களா, ஒரு குரூப் எழுத போறீங்களான்றதெல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க. ஓகே, அது தகுந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணி வி கேன் ரைட் எக்ஸாமினேஷன். சரியா? ஆனால் இந்த தடவை நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய தடவை எக்ஸாம் வைக்க முடியாது. ஒரு தடவை 2 தடவை தான் எக்ஸாம் வைக்க முடியும். உங்க ஹார்ட் ஒர்க், உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் இந்த தடவை மெயின். அண்ட் 100 மார்க் எக்ஸாம் எழுதுறது இந்த தடவை மெயின் கிடையாது. ஏன்னா நீங்க இனஃப் டைம் செய்யாச்சும் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுன்றது தெரியும். திஸ் இஸ் டைம் ஒன்லி டு மேக் ஷூர். இப்போ நம்ம ஒரு தடவை சாங்கியத்துக்கு தான் ஒரு அண்டர் மாஸ்டர்ஸ் எழுதிட்டு போகிறோம் எக்ஸாமுக்கு. ஒரு தடவை 2 தடவை இதே போகுது. ஒரு சாங்கியத்துக்கு சும்மா ஒரு நாம்கியாவாஸுக்கு. ஓகே, இதனால உங்களுக்கு எதுவும் பெருசா வேல்யூ அடிஷன் ஆக போறது இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் ஆல்ரெடி வேல்யூ ஆடட் பண்ண பசங்க தான். ஓகே, இது என்ன சொல்றது, இந்த கோல்டை பாலிஷ் பண்ற மாதிரி தான் இந்த தடவை நம்ம பண்ண முடியும். கோல்டு தான். ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் டல்லா இருக்குது, அவ்வளவுதான். கொஞ்சம் பாலிஷ் பண்ணிட்டா போதுன்ற மாதிரி தான் இந்த அண்டர் மார்க்ஸ் எழுதணும். ஸோ யூ ஆல் எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நம்பிக்கை வைங்க, நீங்களாம் பாஸ் பண்ணுவீங்கன்ட்டு. நான் நம்புறவங்கள நீங்களாம் பாஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் கொழுப்பெடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க உங்க கொழுப்பை. எனக்கு தெரியும் சில பேருக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, சில கொழுப்பெடுத்தது தான். அது மட்டும் சரி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்ல இருக்காதீங்க. ஒரு கும்பலுக்கு கான்பிடன்ஸே இருக்க மாட்டேங்குது, இன்னொரு கும்பலுக்கு ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்டா இருக்குது. அது ரெண்டுமே வேணாம். அதே மாதிரி ரொம்ப லோவாகவும் ஃபீல் பண்ணாதீங்க. சில பேர்லாம் அப்படியே அப்படியே பாதாளத்துக்கு போயிடுவான் லோவா ஃபீல் பண்ணி. அதெல்லாமும் போக தேவையில்ல. அவ்வளோ லோவாகவும் இருக்க தேவையில்ல, அவ்வளோ ஹையாகவும் இருக்க தேவையில்ல. பேலன்ஸ்டா இருக்கலாம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதா, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சார், என் கூட பேசுங்கன்ட்டு. யூனோ சம்திங், ஈஸ்வரன், நான் ஈஸ்வரன் பத்தி பேசியிருப்பேன் உங்ககிட்ட. அவன் பாஸ் பண்ணிட்டான் இன்டர். எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு அவங்க அம்மா தான் எல்லாமே. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி 1 வாரம் 1.5 வாரம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்பையில இருந்து அவன் என்கிட்ட பேசிட்டே இருப்பான். நான் எவ்வளவு ஆறுதல் தெரியுமா சொல்லுவேன் அவனுக்கு. ஓகே, நான் சொல்லிட்டே இருப்பேன், ஈஸ்வரா கவலைப்படாதரா கவலைப்படாதரா கவலைப்படா. இவ்வளோ உங்களுக்குலாம் என்ன லோ, அவன் இருந்த லோ நீங்க யோசிக்கணுமே. அவன் கூட நான் போன்ல பேசினா அழுவான். ஆனா அவனுக்கு ஒரு 2-3 டேஸ் அவங்க அம்மா இறந்து போய் கொல்லி வச்சுட்டு வந்து ஒரு 2-3 டேஸ்ல புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தனுக்கு அம்மா தான் எல்லாமே. ஓகே, அவங்க அப்பா அவனுக்கு அவ்வளோ இது கிடையாது, லைக் நோ அவ்வளோ பெட்டு கிடையாது. அவங்க அம்மா தான் அவனுக்கு பெட்டு, எல்லாமே அவங்க அம்மா தான். நான் எப்போ மீட்டிங் வச்சாலும் அவங்க அம்மா தான் வருவாங்க. அவங்க அம்மாவே இப்போ இல்ல. ஓகே, அந்த பையன் பாஸ் பண்ணிட்டான். அவன் இப்போ இன்டர் முடிச்சிட்டான். ஸோ லோனா, அவனோட லோனா நீங்க பார்க்க கூட முடியாது, அந்த அளவுக்கு லோவா இருந்தவன் அவன். அந்த மாதிரி. ஸோ மேல வரணும்ன்றது எல்லாமே உங்க மனசுதாம்மா. ஓகே, உங்க மனசை நீங்க அந்த நினைவு வைக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன், மெடிடேஷன் பண்ணுங்க. யூ ஹாவ் டு அந்த மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அது பாட்டு அது இஷ்டத்துக்கு போக விடக்கூடாது, அதை கொண்டு வரணும். அது பண்றவங்களுக்கு தான் அது தெரியும். புரிஞ்சுதா நான் சொல்றது? அது வாயில சொன்னா அது புரியாது. அது வந்து ஒரு உணர்வு. அது பண்றவங்களுக்கு தான் அவங்களை கட்டுப்படுத்த தெரியும். ஏன்னா அது யோசிக்க விட்டேன்னு வச்சுக்கோயேன், 1/2 hour எப்படி போச்சுன்னே தெரியாது. மனசை நீ யோசிக்க விட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே போயிடும். சுறு சுறு சுறுன்னு அப்படியே எங்கெங்கயோ போகும், எங்கெங்கயோ போகும். அப்படியே ஒரு 1/2 hour வீணா போயிடும். அதை நீ கட்டுப்படுத்திட்டேன்னா உன் டைம் உன்கிட்ட இருக்கும். நீ நினைச்ச நேரத்துல நீ தூங்கலாம், நீ நினைச்ச நேரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், நீ நினைச்ச நேரத்துல நீ பிரேக் எடுக்கலாம். ஓகே, அதாவது நீ தான் நினைக்கணும். உன் உன் மனசை நீ விட்டுறக்கூடாது. ஓகே, நம்ம நினைக்கணும் எஸ் இப்போ நமக்கு ரொம்ப நேரம் படிச்சிட்டோம், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு 1/2 hourன்னு. ஓகே, அதுக்கு முன்னாடி எஸ் நான் 4 hours படிச்சுட்டேன்றத உன் மனசு நீ சொல்லணும். இங்க பாரு, நான் 4 மணி நேரம் படிச்சிருக்கேன், இப்போ நான் பிரேக் எடுக்கிறேன். அதே மாதிரி அழுதுட்டே இருக்கக்கூடாது. யோசிச்சு 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 ஐயோ நான் என்ன பண்ண போறேன், ஐயோ என் ஃபியூச்சர், அதெல்லாம் தேவையே இல்லை. அவ்வளோலாம் நீ யோசிக்க தேவையில்லை. அடுத்த 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு மட்டும் யோசி. என் வாழ்க்கையெல்லாம் பத்தி இப்போ யோசிக்க தேவையில்லை. வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. சரியா? அதனால ஷார்ட் டர்மா யோசிங்க, லாங் டர்மா யோசிக்க தேவையில்லை. ஒரு 2 months மட்டும் யோசிங்க, 1 week 1.5 week இப்போ யோசிங்க. அந்த மாதிரி படிங்க. ஐ வில் சப்போர்ட் யூ. சரியா? See you, பாய்.